வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்று நாங்கள் பேச போவது ஒரு மிகவும் நுணுக்கமான ஆனால் எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் பெரியவர்களின் மனநலம், அதாவது மென்டல் ஹெல்த் ஆஃப் எல்டர்லி பீப்பிள். நம்மளுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அவர்களுக்குள்ளும் வெளிப்படாமல் இருக்கும் மன அழுத்தம், தனிமை, துயரம் பற்றி பேச யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த மௌனம் தான் ஒரே பெரிய அழுத்தம். டிப்ரெஷன் என்பது ஒரு சாதாரண துக்கம் அல்ல, அது ஒரு நீண்ட கால மனநிலையை குறிக்கும் நோய். அது அவர்களின் எண்ணம், உணர்வு, உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றையுமே பாதிக்கிறது. பெரியவர்களுக்கு இது பல வடிவங்களில் வரும். மனசுக்கு சோர்வு, எதிலும் ஆர்வமில்லாத நிலை, உணவு, தூக்கம் குறைவு, என் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்கின்ற உணர்வு. சில நேரங்களில் அவர்கள் வெளியில பேசவே மாட்டார்கள், ஆனால் உடலில் நோய் மாதிரி அறிகுறிகள் தோன்றும். அது உடல் நோய் அல்ல, மன அழுத்தத்தின் வெளிப்பாடு. ஏன் பெரியவர்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறார்கள் என்று பார்த்தால், தனிமை, அதாவது தங்களுடைய பிள்ளைகள் வேலைக்காக வெளியில போகிறார்கள், தாத்தா பாட்டி வீட்டில் ஒருவராக தனியாக தங்கும் போது அந்த அமைதிதான் வலியாக மாறுகிறது. அடுத்தது பண்பாட்டு சீரழிவு, லாஸ் ஆஃப் ரோல். ஒரு காலத்துல குடும்ப முடிவுகள் அவர்களால் தான் எடுக்கப்பட்டிருக்கும். இப்போது அவர்களை பழையவர்கள் என்று புறக்கணிக்கின்றோம். அந்த லாஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் மனதை பாதிக்கிறது. உடல் நோய்கள், ஹெல்த் இஷ்யூஸ், டயபெட்டிஸ், பிபி, அத்தரைட்டிஸ் போன்ற நோய்கள், மருந்துகள், வலி, இதெல்லாமே மன அழுத்தத்தை கூட்டும். அடுத்ததா பார்த்தா இயல்பு மாற்றங்கள். ஒரு 40 வருடம் வேலை செய்த ஒருவர் திடீரென்று வீட்டில் இருக்க ஆரம்பித்தால் அவருக்கு ஒரு பர்பஸ் இல்லாத உணர்வு வருகிறது. நண்பர்கள் இல்லாமல், அவர்களுடைய நண்பர்கள் சிலர் இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள், அல்லது அவர்களோட பேச யாருமே இல்லாமல் போகிறது கூட அவர்களுக்கான டிப்ரெஷனுக்கான காரணமாக அமைகிறது. டிப்ரெஷன் பாதிப்பு உடல் ரீதியாகவும் வெளிப்படும். அதாவது நினைவாற்றல் குறைவு, தூக்கமின்மை, உணவு உண்ண விருப்பம் இல்லாமல், நோய்கள் வேகமாக வளருதல், சிலர் தற்கொலை எண்ணங்கள் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உள்ளாகிறாங்க. ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி 60 வயதுக்கு மேற்பட்டோரில் 6 ஒரு பங்கினர் டிப்ரெஷனில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் 80% பேருக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதில்ல. இப்படிப்பட்டவர்களுக்கு குடும்பத்தினர் செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தா, அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர்களுடன் 10 நிமிடம் மனதார பேச வேண்டும். அவர்களின் பழைய நினைவுகளை கேட்கணும். அது அவர்களுக்கு ஒரு ரிலீவன்ஸ் கொடுக்கும். அவர்களின் கருத்தை கேளுங்கள். குடும்ப முடிவுகளில் அவர்களின் கருத்தை கேட்பது அவர்களுக்கு நான் இன்னும் முக்கியமானவன் என்ற உணர்வு தரும். அவர்களை சமூகத்தில் இணைத்திடுங்கள். சீனியர் சிட்டிசன் கிளப், டெம்பிள் விசிட்ஸ், வாக்கிங் குரூப்ஸ் இவை டிப்ரெஷனை குறைக்கக்கூடியது. மருத்துவ உதவி பெறணும். டிப்ரெஷன் என்பது ஒரு நோய், அது வில்பவரிலிருந்து மட்டும் சரியாகாது. சைக்காலஜி அல்லது சைக்காலஜிஸ்டை அணுகுவது அவசியம். அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். ஒரு சிம்பிள் நீங்கள் எனக்கு முக்கியமானவர் என்று சொல்லும் ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு சிகிச்சையாக இருக்கும். மனநலம் பாதிப்பு இருந்தாலும் அது மீண்டு வாழ முடியாத நிலை அல்ல. ட்ரீட்மெண்ட், ஃபேமிலி சப்போர்ட், பாசிட்டிவிட்டி, மீண்டலும் வாழ்க்கை. பல பெரியவர்கள் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் வாழ்கிறார்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள், மனதளவில் வலிமை பெறுகிறார்கள். ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, அவர்களை ஓல்டு என்று பார்க்காதீங்க, அதாவது முதியவர்கள் என்று பார்க்காதீங்க. பெரியவர்களின் மனநலம் இது குடும்பத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒரு சமூக பொறுப்பும் கூட. நம்மளுடைய அன்பு, கவனம், உரையாடல் அவர்களுக்கு மருந்து போல இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுடன் இன்றும் மனதார பேசுங்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள். அது அவர்களின் மனநலத்தை காப்பாற்றும். உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஒரு பெரியவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவருக்கு அது ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப்பாக இருக்கும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.